அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரலினா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாமல்ல ஏக இறைவன் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்று நமது பாவங்களை மன்னித்து நம்மை சூனத்தில் ஒன்று கூட செய்வானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அருமை சகோதரர்களே, சூரத்து சபாயில் 15வது வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான், பல்தத்துன் தொய்யிப வ ரப்புன் கஃபூர். நல்ல நாடு, மன்னிக்கும் இறைவன் என்று. நல்ல நாட்டை குறித்தும் மன்னிக்கும் இறைவனை குறித்தும் தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். கணியத்துக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, நல்ல நாட்டுக்கும் மன்னிக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு என்பது கூட சில போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம். என்ன நல்ல நாடு, என்ன மன்னிக்கும் இறைவன், தொடர்பு இல்லாததே போல் இருக்கிறதே என்று. தேச நலனை குறித்தும் மொழி பற்றை குறித்தும் முஸ்லிம்கள் மிக அரிதாகவே பேசுகிறார்கள். ஒரு நாடு நல்ல நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன என்பது குறித்து நாம் பார்க்க வேண்டும். தேச நலனில் அக்கறை செலுத்துவது, நாம் வாழும் நாட்டை நல்ல நாடாக மாற்றுவது, தூய தேசமாக மாற்ற முயற்சிப்பது முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் கூறுகின்ற மார்க்க கடமைகளில் ஒன்று என்று கூட கூறலாம். நாட்டுப்பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று ஆகியவற்றை இஸ்லாம் அங்கீகரிப்பதோடு வலியுறுத்துகிறது. அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்கிறான், வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃப். உங்களை கோத்திரங்களாகவும் குலங்களாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருப்பது ஏன் என்று சொன்னால், ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர அறிமுகமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே உங்களை குலங்களாக, கோத்திரங்களாக, இனங்களாக மாற்றி வைத்திருப்பது பிரிவினையை உண்டாக்குவதற்காக அல்ல, உங்களில் உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று நீங்கள் உங்களை அடித்துக் கொள்வதற்காக அல்ல, பரஸ்பரம் அறிமுகமாகுவதற்காக வேண்டி. இது இறைவனுடைய ஏற்பாடு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மொழிப்பற்றை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மொழி என்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ومن آياته أنه ومن آياته خلق السماوات والأرض என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி வானங்களை பூமிகளை படைத்த என்று அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிற போது சொல்கிறான், வக்திலாஃபி அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும். உங்களுடைய நிறங்களும் உங்களுடைய மொழிகளும் மாறுபட்டிருப்பது இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சூரியனை அல்லாஹ் தஆலா சொல்வான், சந்திரனை சொல்வான், உலகத்தை பார், வானத்தை பார், பூமியை பார், பாறையை பார், மலையை பார், மரம் செடியுடைய கொடிகளை பார், எல்லாவற்றிலும் இறைவனுடைய அத்தாட்சிகளை நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்று சொல்லுகிற அல்லாஹ், நிறங்கள் வேறுபட்டிருப்பது இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மொழிகள் வேறுபட்டிருப்பதும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி. ஒருவர் ஒரு மொழி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த மொழி பேசுகிறவர் மட்டுமே உயர் குலத்தை சார்ந்தவர் என்பதற்காக அல்ல. ஆங்கிலம் பேசுகிறவர்கள் எல்லாம் அறிவாளிகள் என்றும் ஆங்கிலம் பேசாதவர்கள் எல்லாம் மடையர்கள் என்றும் கிடையாது. அரபி பேசுகிறவர்களே உயர் ஜாதி என்றும் அரபி பேசாதவர்கள் கீழ் ஜாதி என்றும் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறியிருக்கிறார், நான் அரபி பேசுகிறேன், ஆனால் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சோழர்களே, அல்லாஹு தஆலா ஹுவ அன்ஷஅக்கும் மினல் அர்லி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா. இந்த பூமியிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான். வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியில் உங்களை வாழச் செய்திருக்கிறான். இந்த பூமியில் நம்மை வாழச் செய்திருக்கிறான் என்று சொன்னால்
இந்த பூமிக்கு வளம் சேர்ப்பது நம்முடைய கடமை. வஸ்தாமரக்கும் என்பதற்கு இன்னொரு பொருள் இருக்கிறது. இந்த பூமியை நிர்வாகம் செய்வது உங்களுடைய கடமை என்று. நாம் ஆளுகிற பகுதியை, நாம் வசிக்கிற பகுதியை நல்ல முறையில் பேணி பாதுகாப்பது நம் மீதான கடமை. நாட்டுப்பற்றும் அப்படித்தான். நாம் ஆளுகின்ற ஊர், நாம் ஆளுகின்ற பிரதேசம், நாம் ஆளுகின்ற பகுதி, இயற்கையிலே அதன் மீது நமக்கு நேசம் வரும். அது இயற்கை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்படுகிறார்கள் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு மக்காவுடைய எல்லை வருகிறது. பிரிய மனம் இல்லாமல் பிரிகிறார்கள். கண்களில் கண்ணீர், அழுத கண்களோடு மக்காவை திரும்பி பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், வல்லாஹி இன்னகி அஹப்பு அர்துல்லாஹி இலை. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மக்காவே, இந்த பூமியிலே நான் அதிகம் நேசிக்கிற ஒரு பகுதி இருக்கும் என்று சொன்னால் அது நீதான். வலவுலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்கி மா ஹரஜ்த். உனது மக்கள் மட்டும் பலவந்தமாக நிர்பந்தமாக என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் ஒருபோதும் நான் உன்னிடமிருந்து வெளியேறி இருக்க மாட்டேன் என்று சொல்லி காட்டினார்கள். தாய் மண்ணை குறித்த பாசம் அது. மக்காவில் காபா இருக்கிறது என்பதற்காக அல்ல, அதுவும் ஒரு காரணம் என்று சொன்னாலும் மக்கா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய்மண். அதை அழுத வண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்த பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லோருக்கும் காய்ச்சல் வந்திருக்கிறது, ஜுரம் வந்திருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவை நினைத்து காய்ச்சலில் படுத்த வண்ணம், படுக்கையில் படுத்த வண்ணம் புலம்பி இருக்கிறார்கள், அரற்றி இருக்கிறார்கள், கவிதை பாடி இருக்கிறார்கள். இதெல்லாம் நாட்டுப்பற்று. எனவே நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இனப்பற்று இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, மொழிப்பற்று இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, நாட்டுப்பற்று இஸ்லாம் அங்கீகரிக்கிறது. ஆனால் எல்லாம் வெறியாக மாறிவிடக் கூடாது. மதவெறி கூடாது, மொழிவெறி கூடாது, இனவெறி கூடாது. இந்த வெறிகளை இஸ்லாம் அல் அசபியா என்று சொல்கிறது. அசபியா என்றால் இனவாதம், ஜாஹிலியாவுக்கு முந்திய வாதம். மொழி பற்று இருக்கலாம், தேசப்பற்று இருக்கலாம், இனப்பற்று இருக்கலாம். ஆனால் மொழிவெறி, தேசவெறி, இனவெறி அது கூடாது என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது. எனவே அருமை சகோதரர்களே, இந்த முன்னுரையோடு ஒரு நாட்டை நல்ல நாடாக மாற்றுவது எவ்வாறு, இறைவனுடைய மன்னிப்பை பெறுவது எவ்வாறு என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் ஒருபோதும் தான் வாழுகின்ற தேசத்திற்கு, அந்த தேசத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க மாட்டான், அமைதிக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான், அமைதியின்மைக்கு ஒருபோதும் காரணமாக அமைய மாட்டான். ஒரு முஸ்லிம் ஒருபோதும் தேச துரோகம் செய்ய மாட்டான். இதை நாம் கவனத்தில் இருத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தீனுடைய இயற்கை எப்படி இருக்கு, நம்முடைய மார்க்கத்துடைய இயற்கை நமக்கு அப்படித்தான் சொல்லி தருகிறது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நாட்டை நாம் ஆளுகின்ற பகுதியை, நாம் ஆளுகின்ற நாட்டை நல்ல நாடாக மாற்றுவதற்கு நம்மை விட அதிக தகுதியுடையவர்கள் யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா, நாம் خير أمة என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குந்தும் خير أمة أخرجت للناس. நீங்கள் சிறந்த சமூகம், you are the best society, you are the chosen society. நீங்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல. நீங்கள் யாருக்கானவர்கள்? أخرجت للناس. ஏனே மனிதர்களுக்காக நீங்கள் வெளிப்படுத்தப்பட்ட சமூகம், நீங்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல. முஸ்லிம்களாகிய நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கலாம், இஸ்லாத்தில் பிறந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல. எப்படி இறைவன் தன்னை குறித்து சொல்லுகிற போது ரப்புன் நாஸ், மனிதர்களின் இறைவன் என்று சொல்கிறானோ, எப்படி இந்த குர்ஆனை குறித்து சொல்லுகிற போது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய என்று சொல்கிறானோ, அதே போல் நீங்கள் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் உங்களுக்கானவர்கள் அல்ல, மனிதர்களுக்காக வேண்டி வெளிப்படுத்தப்பட்டவர்கள். இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நல்வழிப்படுத்துகின்ற பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையில் ஒரு நாட்டை நல்ல நாடாக மாற்றுவதற்கு முஸ்லிம்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்த்தால், கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நாம் வாழுகின்ற பகுதியில், நாம் வாழுகின்ற தேசத்தில், நாம் வாழுகின்ற நாட்டில் அமைதிக்காக நாம் பாடுபட வேண்டும். இது முதல் கடமை. அதுதான் பல்தத்துன் தொய்யிப என்று சூரத்து சபையில் அல்லாஹ் சொல்கிறான். நல்ல நாடு, தூய தேசம், மன்னிக்கும் இறைவன் என்று. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, என்னுடைய சொல்லால், என்னுடைய செயலால், என்னுடைய நடவடிக்கைகளால், என்னுடைய எண்ணங்களால் கூட நான் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க மாட்டேன். நான் வாழும் பகுதியா இருக்கலாம், நான் வசிக்கும் பகுதியா இருக்கலாம். இது ஒரு முஸ்லிமுடைய கடமை. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, இதுதான் முதல் தகுதி. ஒரு நாட்டை நல்ல நாடாக மாற்றுவதற்கான முதல் தகுதி.
ஏனென்றால் நாம் ஏற்றிருக்கிற மார்க்கத்துடைய பேர் இஸ்லாம். இஸ்லாம் என்பது சலாம் என்ற அந்த அரபி மூல சொல்லில் இருந்து வந்தது. சலாம் என்றால் என்ன பொருள்? சலாம் என்பதற்கு அமைதி. சலாம் என்ற அமைதி என்ற பெயருடைய ஒரு மார்க்கத்தின் உரிமையாளர்கள் நாம். எனவே அந்த உரிமையாளர்கள் தங்களிடமிருந்து சொல்லாலும் செயலாலும் நடவடிக்கைகளாலும் அமைதிக்காகத்தான் பாடுபடுவார்கள். கணியத்துக்குரிய அருமை சோழே, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் அல்லாஹ் அழைக்கிறான், அமைதியில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே, சில்மில் அமைதியில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். சில போது இந்த சில்ம் என்ற வார்த்தைக்கு நாம் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று நாம் மொழிபெயர்த்திருக்கலாம். அதுவும் சரிதான். சில்ம் என்பது ஹர்ப் என்ற வார்த்தைக்கு எதிர்பதம். ஹர்ப் என்றால் போர். போர், சில்ம், போருக்கும் அமைதி. போருக்கு எதிரான வார்த்தை தான் அமைதி. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே அமைதியில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று கூட இதற்கு அர்த்தம் கொடுக்கலாம். கணியத்துக்குரிய அருமை சொல்லினவே, நாம் ஏற்றிருக்கிற மார்க்கம் அமைதி மார்க்கம். நம்மை அமைதியின் பக்கம் அல்லாஹு தஆலா அழைக்கிறான். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கிற போது என்ன முகமன் கூற வேண்டும்? முகமன் வாழ்த்தொலி என்ன கூற வேண்டும்? என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பொருள் அதற்கு? இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். என்ன அர்த்தம் அதற்கு? பொருள் இது. என்ன விளக்கம் அதற்கு? இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று சொன்னால், அருமை சகோதரரே, அருமை சகோதரியே, என் மூலம் உனக்கு எந்த தீங்கும் வராது, என் மூலம் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, தொந்தரவும் ஏற்படாது, சங்கடம் ஏற்படாது, அமைதிக்கு நான் குந்தகம் விளைவிக்க மாட்டேன், அமைதிக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன் என்று நான் சொல்லுகிறேன். நீ அமைதியா இருப்பா என்று சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்ல வேண்டும்? வலைக்கும் அஸ்ஸலாம். அவரும் அதை சொல்கிறார், என் மூலமும் உனக்கு எந்த தீங்கும் வராது. 180 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் வாழுகிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் இந்த 180 கோடி முஸ்லிம்களும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம், இறைவனுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், உங்கள் மீதும் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற போது முஸ்லிம் சமூகத்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு அமைதி ஏற்பட வேண்டும். ஆனால் கண்துடைப்போ அல்லது மாயாஜாலமோ அல்லது வேறு யாருடைய தூண்டுதலோ தெரியவில்லை, முஸ்லிம் சமூகத்தால் அல்லவா அமைதியின்மை என்ற ஒரு வகையான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இல்லையா? நான் இங்கே உங்களுக்கு எதை குறிப்பிடுகிறேன் என்பதையெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை சோழர்களே, முஸ்லிம் என்பவர் அமைதியினுடைய தூதராகத்தான் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் முதல் முறையாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நுழைகிறார்கள். முதல் ஹதீஸ், முதல் உரை என்ன பேசினார்கள் மதீனாவில்? யாருக்கு தெரியும்? அய்யுஹன் நாஸ் அஃஷுஸ் ஸலாம் பைனக்கும். ரசூலுல்லாஹ் பேசிய முதல் வார்த்தை மதீனாவில். அங்க போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களே தொழுங்கள், மக்களே நோன்பு நோருங்கள், மக்களே அதெல்லாம் சொல்லவில்லை பெருமானார். அஃஷுஸ் ஸலாம் அரஃப்த பமன் வமன் லம் தாரிஃப். நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அத்தனை பேருக்கும் சலாத்தை பரத்துங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார், அஃஷுஸ் ஸலாம் அத்இமு தஆம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் வதுகுலுல் ஜன்னத ஃபீ ஸலாம். சலாத்தை பரப்புங்கள், உறவுகளை பேணி வாழுங்கள், எல்லோரும் தூங்குகிற போது 2 ரக்காத்தை எனும் குறைந்தபட்சம் தொழுங்கள், அமைதியாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, முதல் உரை ரசூலுல்லாஹ் அரசர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது என்ன சொல்வார்கள்? அஸ்ஸலாமு அலா மனித்தபல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றிய மக்கள் மீது போர் உண்டாகட்டும் என்று, அமைதி உண்டாகட்டும் என்ற கருத்துப்பட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சோழர்களே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொல்லால், தன்னுடைய செயலால், தன்னுடைய நடவடிக்கைகளால், தன்னுடைய எண்ணங்களால் கூட வாழுகின்ற பகுதியில் அமைதிக்காக பாடுபட வேண்டும். அல்லது பாடுபடாவிட்டால், என்னால் இந்த உலகத்தில் நான் வாழுகின்ற பகுதியில், வசிக்கின்ற பகுதியில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுகின்ற, அமைதிக்கு தீங்கு ஏற்படுகின்ற, அமைதிக்கு பாதகமான ஒரு சொல் என்னிடமிருந்து ஏற்படாது என்ற வைராக்கியத்துடன், என்ற எண்ணத்துடன் இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அருமை, அப்படி இருக்கின்ற மக்களுக்கு, அப்படி அமைதி மார்க்கத்தில் வாழ்ந்து அமைதியை பரப்புகின்ற மக்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கிற சுவனம், அந்த சுவனத்துடைய பேர் என்ன? யாருக்கு தெரியும்? தாருஸ்ஸலாம், அமைதி வீடு. அமைதி வீடு. அந்த அமைதி வீடாகிய சொர்க்கத்தில் என்ன பேச்சுக்கள் பேசப்படும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுங்களா, அங்கே அதிகமான ஹாஃபில் இருக்கிறீர்கள் இல்லையா? லா யஸ்மவுன ஃபீஹா லக்வன் வலா தஸீமன் இல்லா கீலன் சலாமன் சலாம். பாருங்க, சொர்க்கத்தில் நீங்கள் பேசுகின்ற பேச்சு என்ன? லா யஸ்மவுன, அங்கே வீணான பேச்சுக்களை கேட்க மாட்டீர்கள், பாவகாரியமான பேச்சுக்களை நீங்கள் பேச மாட்டீர்கள். எல்லாம்
எல்லா அக்கிலன் என்று சொன்னால் இஸ்திஸ்னா, இதை தவிர வேற எதுவும் இருக்காது. அமைதி அமைதி, சாந்தி சாந்தி சாந்தி, எல்லாம் அமைதி மார்க்கம் தான். அல்லாஹு தாலா சுவனவாசிகளை முதலில் சந்திக்கிற போது சொல்லுகிற வார்த்தை என்ன? தஹியத்துஹும் யௌம யல்கானஹு சலாம். அல்லாஹு தாலா சொல்கிற வாழ்த்தொலியும் சலாம், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும். அப்ப அல்லாஹு தாலா சலாம் சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? வலைக்கும் சலாம் என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் வ இலைக யர்ஜு ஸலாம். யா அல்லாஹ், நீயே சாந்தியானவன், உன்னிடமிருந்தே அமைதி நிலவு வருகிறது, உன் பக்கமே அந்த சாந்தி மீளுகிறது. யோசித்து பாருங்கள். நாம் சாந்தி மார்க்கம் என்று சொல்வதால் கோழை மார்க்கம் என்று கருதி விடக்கூடாது. நான் அதை இங்கே சொல்லவில்லை. கண்ணியத்துக்குரிய அருமைச்சவர்களை, போரை விரும்பாத மார்க்கம் நம்முடைய மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார், லா தமன்னௌ லிகாஅல் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் ஆசை வைக்காதீர்கள். எப்படா அவனை சந்திக்கலாம், எப்படா அவனோட சண்டையை போடலாம், எப்படா அவனை நாம இன்னைக்கு கத்தி இன்றி ரத்தம் இன்றி அந்த போரை சொல்லல, நாம விவாதத்துக்கு கூட தயாரா இருக்கோம். அவனை நாம விவாதத்தில் இப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய சமூகம் எப்படி மாறி போயிருக்கிறதா? போருக்கு விவாதத்துக்கு வருகிறாயா என்று நாம் பகிரங்க சவால் விட்டு அழைக்கிறோம். என்ன மார்க்கம்? எப்படி எங்கு நாம் கொண்டு நிறுத்தி இருக்கிறோம் நம்முடைய மார்க்கத்தை? யோசித்து பாருங்கள். குத்திப அலைக்குமுல் கித்தாலு வஹுவ குர்ஹுல் லக்கும், உங்கள் மீது போர் கடமையாக்கப்பட்டிருக்குதானால் அது உங்களுக்கு விருப்பம் இல்லை. நிர்பந்தமாக போர் கடமையாக்கப்பட்டது கூட விருப்பம் இல்லாமலேயே உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமைச்சொல்லை, உலக இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனையோ போர்கள், பத்ர் நடந்திருக்கிறது, உஹத் நடந்திருக்கிறது, ஹந்தக், அப்புறம் ஹுனைனுடைய யுத்தம், அப்படியே தபூக்குடைய யுத்தம், நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கிறது இல்லையா? நிறைய யுத்தங்களில் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சரண்டர் ஆயிருக்கிறார்கள், தோல்வி கண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் இருந்து. ஆனால் மகத்தான வெற்றி பெற்ற யுத்தங்களை குறித்து அல்லாஹ் தஆலா எங்காவது குர்ஆனில் பாராட்டி சொல்கிறானா? சரி, பத்ரை குறித்து பாராட்டுகிறானா? மகத்தான வெற்றி பெற்றீர்கள் முஸ்லிம்களே, வாழ்த்துக்கள். ஹுனைனில் பெரிய வெற்றி கிடைத்தது முஸ்லிம்களே, வாழ்த்துக்கள். ஹந்தக்கில் உங்களுக்கு அவ்வளவு, எங்காவது வெற்றி பெற்ற போர்களை குறித்து அருள்மறை குர்ஆனில் பாராட்டி புகழ்ந்து முஸ்லிம்களே என்று அல்லாஹ் தஆலா வீரத்தை மெச்சி எங்காவது சொல்றானா? எங்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஹுதைபியா உடன்படிக்கை, கத்தியின்றி ரத்தமின்றி கிடைத்த பெரிய ஒரு வெற்றி, அப்படித்தானே? உடன்படிக்கை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, நபியே மகத்தான ஒரு வெற்றி நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். உடன்படிக்கை சொல்கிறான், ஒரு போரை குறித்து கூட அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. நாம் அமைதி மார்க்கத்தின் சொந்தக்காரர்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சோழ, எந்த அளவுக்கு இஸ்லாம் அமைதியை விரும்புகிறது என்று சொன்னால், ஜாஹிலியாவுடைய காலத்தில் குழந்தைகளுக்கு பேர் வைப்பார்கள். எப்படி தெரியுமா? ஹர்ப் என்று பேர் வைப்பார். ஹர்ப், யுத்தம். அவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் பேர் வைப்பார். அப்துல் உஸ்ஸா, லாத், இதெல்லாம் பேர் வைப்பார்கள் இல்லையா? எனவே ஹர்ப் என்று பேர் வைப்பார்கள். ஹர்ப் என்றால் போர், யுத்தம். அப்புறம் இன்னொரு பேர் வைப்பார்கள், முர்ரா, கசப்பு. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்த போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறார் என்று எடுத்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், என்ன பேர் வைத்தீர்கள்? என்ன பேர் தெரியுமா யாருக்காவது? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன பேர்? ஹர்ப் என்று பேர் வைத்திருக்கிறோம். யார்? ஹர்ப். ஹசன் பேர் வையுங்கள். ஹசன். ஹுசைன் பிறக்கிறார்கள். ஹுசைன் அல்ல, அவர் அப்போ இரண்டாவது குழந்தை பிறக்கிறது. மீண்டும் ஹர்ப் என்ற பேர் வைத்து விட்டு, யார சொல்ல இரண்டாவது குழந்தை என்ன பேர் வைத்திருக்க? ஹர்ப். மீண்டுமா ஹர்ப் என்று பேர் வைத்திருக்கீர்கள்? ஹுசைன். கண்ணியத்துக்குரிய அருமைச்சருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அக்பஹுல் அஸ்மாய் ஹர்புன் வ முர்ரா, அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெயர்களிலேயே வெறுக்கத்தக்க பேர் என்ன தெரியுமா? ஹர்ப் என்று, போர் என்று பெயர் வைப்பதும், கசப் என்று பெயர். பெயர்களில் கூட தீவிரவாதத்தை விரும்பாத ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். பெயர்களில் கூட அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய கருத்துக்களை தரக்கூடிய பெயர்களை விரும்பாத ஒரு மார்க்கம். ஒருமுறை முஸ்லிம் அல்லாதவர்களும் முஸ்லிம்களும் கலந்திருக்கிற அந்த சபையில் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி இது. ஒரு ஒட்டகத்திலிருந்து பால் கறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஒட்டகத்திலிருந்து யார் பால் கறந்து தருவார் என்று. ஒருவர் எழுந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பேர் என்ன? பேரை கேட்கிறாங்க. இப்ப ஒட்டகத்திலிருந்து பால் கறப்பதற்கும் பேரை கேட்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? யோசித்து பாருங்கள். என்ன? ரசூலுல்லாஹ் பெயரில் கூட பண்பாடுகளை விரும்புகிறார்கள். ஆம், சாந்தியை, அமைதியை விரும்புகிறார்கள். அவர் ஹர்ப் என்று சொன்னார். ஹர்ப், போர். இஜ்லிஸ், உட்கார், நீ பால் கறக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இரண்டாம் அவர் எழுந்தார். ஒருவர், உமது பேர் என்ன என்று கேட்டார். முர்ரா என்று சொன்னார். கசப்பு, கசப். இஜ்லிஸ், உட்கார், நீரும் பால் கறக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஒரு பால் பேரை வச்சுட்டு பால் கறக்கிறதுனால பால் கசப்பாயிடுமா? இல்லை. பெயரில் கூட வெறுக்கத்தக்க பெயரை அவர் வைத்திருக்கிறார்.
வெறுக்கத்தக்க பெயரை வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். மூன்றாம் அவர் ஒருவர் எழுந்தார். என்ன பெயர் என்று கேட்டார்கள். யஈஷ் என்று சொன்னார்கள். உயிரோடு வாழ்பவர். ரசூலுல்லாஹ் சொன்னார், இஹ்லிப், அங்கே இஜ்லிஸ், இங்கே இஹ்லிப், பால்கர், நீ பால்கறந்து கொள் என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அருமைச்சர்களே, ஒரு முஸ்லிம் இந்த நாட்டை நல்ல நாடாக மாற்றுவதற்கான முதல் தகுதி என்ன? என்னுடைய சொல்லால், என்னுடைய செயலால், என்னுடைய நடவடிக்கைகளால் நான் அமைதிக்காக பாடுபடுவேன். அமைதிக்கு பாடுபடுவது என்று சொன்னால் ஒரு கூட்டத்தையே ஒரு இயக்கத்தையே சேர்த்துக் கொண்டு அமைதி அமைதி என்று சொல்வதல்ல. என்னுடைய சொல்லால் நான் வாழுகின்ற பகுதியில் எந்த விதமான அமைதிக்கு குந்தகம், அமைதிக்கு தீங்கு வைக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும், எந்த சொல்லும், எந்த செயலும் என்னிலிருந்து வராது. இதுதான் நீங்கள் ஹஜ்ஜில் கிடைக்கின்ற பெரிய ஒரு பாடம். என்ன ஹஜ் என்பது? என்ன? பல லட்சம் செலவு செய்து செய்கிறோமே, மக்காவை மதீனாவை பார்ப்பதற்குத்தான், இறை திருப்தியை பெறுவதற்குத்தான், இறை மன்னிப்பை பெறுவதற்குத்தான். ஆனால் ஹஜ்ஜுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். கெட்ட பேச்சு பேசக்கூடாது, வீண் விவாதங்கள் ஈடுபடக்கூடாது, ஜிதால் தர்க்கம் செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எங்க 5 லட்சம் ரூபாய் செலவு செய்து நாம ஹஜ்ஜுக்கு போற சண்டை போடவா? யோசிச்சு பாருங்க, யாராவது சண்டை போடுவாங்களா? ஆனால் சண்டை போடுகின்ற, விவாதம் செய்கின்ற சூழல் அங்க என்ன செய்யும்? ஏற்படும். நீ காபால தவா பண்ற போது ஒருத்தவங்க அங்க பக்கம் அடிப்பான், இந்த பக்கம் அடிப்பான். காபால கூட இந்த மாதிரி பண்றாங்களே என்று சில அசௌகரியங்கள் ஏற்படலாம், சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சண்டை போடாதீர்கள், விவாதம் செய்யாதீர்கள். அமைதி அமைதி அமைதிக்கான 40 நாள் பயிற்சி அது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நீங்கள் இஹ்ராம் கட்டிய நிலைமையில் உங்களுடைய காலில் ஒரு முள் குத்தினால் என்ன செய்ய வேண்டும்? அந்த முள்ளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? உருவி உடைக்க கூடாது, உருவி எடுக்க வேண்டும். காலில் இருந்தோ உடம்பில் இருந்தோ பின்னர் அதை ஒடித்து விடக்கூடாது. எந்த முள்ளையோ, எந்த செடியையோ, எந்த மரத்தையோ, எந்த வேட்டை பிராணிகளையோ என்ன செய்யக்கூடாது? முள் செடிகளை உடைக்க கூடாது, முறிக்க கூடாது. பிராணிகளை நீங்கள் என்ன செய்ய? வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடினால், செடி கொடிகளை உடைத்தால் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம். பாருங்க எவ்வளவு பெரிய பயிற்சி அது. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இந்த கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னால் இந்த சமூகத்தில், நான் வாழுகின்ற பகுதியில், வாழுகின்ற பிரதேசத்தில் அமைதிதான் ஏற்படும். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இதைவிட மிக முக்கியமாக சூரத் முஹம்மதில் 22வது வசனத்தில் வாழுகின்ற பகுதியில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற மக்களுக்கான தண்டனையை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இங்கே ஹாஃபில்கள் நிறைய இருக்கிறார்கள் இல்லையா? வயஸ்அவுன ஃபில் அர்லி ஃபஸாதா அன் துகத்தஉ அவ் ஸல்லு அவ் தஸ்லபு துஸல்லபு. நான் ஹாஃபில் கிடையாது. அல்லாஹ் தஆலா 4 விதமான தண்டனைகளை அல்லாஹ் சொல்கிறான் சூரத் முஹம்மதில். வாழுகின்ற பகுதியில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் செய்து வாழுகின்ற பகுதியில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கின்ற, அமைதிக்கு ஊறு விளைவிக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா 4 விதமான தண்டனைகளை அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 1, கொலை செய்யப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது, அவர்கள் தூக்கில் ஏற்றப்பட வேண்டும். அதுவும் இல்லாவிட்டால் மாறுகால் வெட்டப்பட வேண்டும். 4வது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவ் யுன்ஃபவு ஃபில் அர்த், பூமியிலிருந்து நாடு கடத்தப்பட வேண்டும். எந்த நாட்டில், எந்த பகுதியில் நீ குழப்பம் விளைவித்தாயோ அந்த பகுதியில் நீ இருப்பதற்கு தகுதி இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. நல்ல காலம் இஸ்லாமிய ஆட்சி இங்கே இல்லை. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே யோசித்து பாருங்கள், நாம் வாழுகின்ற பகுதியில் சொல்லாலும் செயலாலும் அமைதிக்கு பாடுபட வேண்டும். நல்ல நாடு, நல்ல நாட்டுக்காக நாம் பாடுபட வேண்டும். நாம் முஸ்லிம்கள், நம்முடைய ஈமானும் நம்முடைய இஸ்லாமும் நமக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறது இதற்காக வேண்டி. ஏன் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருப்பதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த நாட்டை சார்ந்தவர்? யாருக்கு தெரியும்? எந்த நாட்டை சார்ந்தவர்? ஈராக், அப்படித்தானே? பலஸ்தீன்ல வாழ போனாங்க, அப்புறம் மக்காவுக்கு வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வருகிற போதெல்லாம் என்ன துஆ கேட்பார்கள்? இது கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமீனா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற பிரார்த்தனை, யா அல்லாஹ் இந்த ஊரை அமைதி மிக்க ஊராக மாற்றுவாயாக, இந்த நாட்டை அமைதி மிக்க சாந்தி மிக்க தேசமாக மாற்றுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டிருக்கிறார். என்றாவது இந்தியாவுக்காக நாம் இப்படி துஆ கேட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. என்றாவது நாம் கேட்டிருக்கிறோமா அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த இந்தியாவை அமைதி மிக்க நாடாக மாற்றுவாயாக, பாதுகாப்பு மிக்க நாடாக மாற்றுவாயாக. நாம் எப்படி துஆ கேட்கிறோம்? எனக்கான தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன், எனக்கான அவசியங்களை கேட்கிறேன். யா அல்லாஹ் வியாபாரத்தில் பரக்கத்து, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு, பொருளாதார நோய் நிவாரணம் எல்லாவற்றையும் கேட்கிறோம். தேசத்திற்காக என்றாவது நாம் கேட்டிருக்கிறோம்? ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு படிப்பனை இல்லையா? முன்னுதாரணம் இல்லையா?
முன்னுரிமை இல்லையா? யோசித்து பாருங்கள். என்றாவது நாம் கேட்க வேண்டும், இந்த நாட்டிற்காக வேண்டி யார் ஆட்சி செய்கிறார் என்பதை குறித்தல்ல நமக்கு கவலை. இந்த நாடு நம்முடைய நாடு, நாம் இங்கு வாழ்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ல ஏனையவரை விட ஒருபடி அதிக உரிமையுடையவர்கள் நாம் இந்த நாட்டிற்கு. ஆம் கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லை, ஏனையவருடைய உடல் கூட சடலங்கள் எரிக்கப்பட்டு காற்றோடு காற்றாக சாம்பல் பறக்கப்பட்டு அடுத்த ஊர், அடுத்த நாடு, அடுத்த கண்டம், அடுத்த தேசம் என்று பறந்து செல்லலாம். ஆனால் நம்முடைய உடல் நாம் பிறந்த மண்ணிலேயே அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த இந்திய மண்ணிலேயே நாம் வாழும் ஊரிலேயே மண்ணோடு மண்ணாக இந்த இந்திய நாட்டிலேயே நம்முடைய உடல்கள் அடக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் நாம் தான் இந்த நாட்டுடைய அமைதிக்காக அதிகம் பாடப்படும். இது நம்முடைய நாடு. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நல்ல நாட்டிற்கான முதல் தகுதி என்ன? முதல் தகுதி என்னது? அமைதிக்காக பாடுபட வேண்டும். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு நல்ல நாட்டிற்காக வேண்டி நாம் பாடுபடுவது என்னவென்று சொன்னால், நாம் வாழுகின்ற மக்களுக்காக வேண்டி நற்பணிகள் ஆற்ற வேண்டும், மக்கள் சேவையில் ஈடுபட வேண்டும். அவ்வாறு செய்கிற போதுதான் நற்கர்மங்களில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கிற போது ஒரு நாட்டை, நாம் வாழுகின்ற பகுதியை, நாம் வாசிக்கின்ற பகுதியை நல்ல பகுதியாக, நல்ல நாடாக மாற்ற முடியும். நாட்டு மக்கள் அனைவருக்காக வேண்டி நீதிக்காக பாடுபட வேண்டும், நேர்மைக்காக பாடுபட வேண்டும், சகோதரத்துவத்துக்காக பாடுபட வேண்டும், அவருடைய தேவைகளுக்கு நிறைவேற்றி செல்வதற்காக ஓடோடி சென்று நற்கர்மங்கள் ஆற்ற வேண்டும். அது மதம் கடந்திருக்க வேண்டும், இனம் கடந்திருக்க வேண்டும், மொழி கடந்திருக்க வேண்டும், தேசம் கடந்திருக்க வேண்டும். யாருக்காக இருந்தாலும் நாம் ஒருவருக்கு உதவுகிறோம் என்று சொன்னால் மதம் பார்த்தல்ல, நாம் ஒருவருக்கு உதவுகிறோம் என்று சொன்னால் மொழி பார்த்தல்ல, நாம் ஒருவருக்கு உதவுகிறோம் என்று சொன்னால் இனம் பார்த்தல்ல. இஸ்லாம் அப்படி நமக்கு சொல்லி தரவில்லை. அல் ஹல்கு குல்லுஹும் இயாலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல் ஹல்கு குல்லுஹும் இயாலுல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்கள்? கண்ணியத்துக்குரிய அருமை சொல், தூபா லி அப்தின் ஜஅலஹுல்லாஹு மிஃப்தாஹன் லில் கைர் மிக்லாகன் லிஷர். நன்மையின் திறவுகோலாகவும் தீமையின் பூட்டாகவும் இருக்கிற ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மோமினுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சுப செய்தி? என்ன நற்செய்தி? என்ன நற்செய்தி? நற்செய்தி என்றால் ஒரு மோமினுக்கு கிடைக்கிற நற்செய்தி எது? சொர்க்கம் கன்ஃபார்ம் என்ற நற்செய்தி. ஒரு முஸ்லிம் எப்போதும் நன்மையின் திறவுகோலாக இருப்பான். அவரிடம் நன்மைகள் மட்டுமே வெளிவர வேண்டும். தீமையின் பூட்டாக இருப்பான். அவனிடமிருந்து ஒருபோதும் தீமை வந்து விடாது. கண்ணியத்துக்குரிய அருமை, சில போது நாம் நினைக்கலாம், ஏன் நான் தொழுறேன், நான் நோன்பு நோக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், கட்டாய கடமைகள் செய்கிறேன், எனவே எல்லாம் போதாதா மறுமை வெற்றிக்காக? சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இர்கவு வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும், அப்புறம் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். ருக்கும் சுஜூதும் தொழுகை. வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஏனைய வணக்கங்களை நீங்கள் செய்யுங்கள். போதாதா? மறுமை வெற்றிக்கு போதாதா? கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, போதாது. வஃஅலுல் கைர், நற்கர்மங்கள் ஆற்றுங்கள். அப்போதுதான் முழுமையான வெற்றி பெறக்கூடும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்னாஸ், மனிதர்கள் சிறந்தவர் யார்? பிறருக்கு யார் அதிக நன்மைகள் தருகிறாரோ. எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ல, நல்ல நாடாக மாற்றுவதற்கு ஒன்று அமைதிக்காக பாடுபட வேண்டும். இரண்டாவது, நாம் நல்ல மக்களுக்காக நற்கர்மங்களில், நல்ல விஷயங்களில், நற்பணிகளில், மக்கள் சேவைகளில் தொடர்ந்து நாம் ஈடுபட வேண்டும். என்னாலான சின்ன ஒரு உதவியாக இருந்தாலும். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, சில போது நான் நினைக்கலாம், நாமே நல்லது செய்யணும், நாமே நல்லது செய்யணும், அவன் நல்லது செஞ்சுட்டு இருக்கானா, அவன் என்னை துவேஷத்தோடு பார்க்கிறான், வெறுப்போடு பார்க்கிறான், கோபத்தோடு பார்க்கிறான், நான் ஏன் நல்லது பண்ணணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? லா தகுனு இம்மாத்தன், லா தகுனு இம்மாத்தன், இன் அஹ்ஸனன் நாஸ் அஹ்ஸன்னா வ இன் அஸாஉ ஸலம்னா. நீங்கள் இம்மா என்று சொன்னால் இஃப், ஆல், தமிழ்ல ஆல். அவர்கள் நல்லது செய்தால் நான் நல்லது செய்வேன், அவர்கள் தீங்கு செய்தால் நான் அவர்களுக்கு பகரமாக அநீதம் தான் செய்வேன் என்று ஒருபோதும் நீங்கள் மாறாதீர்கள். அவர்கள் நல்லது செய்தால் நான் நல்லது செய்வேன், அவர்கள் தீங்கிழைத்தாலும் நான் என்ன செய்வேன்? அவர்களுக்கு நல்லதை செய்வேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னான்? என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? தீமையை எதை கொண்டு நீங்கள் முறையடியுங்கள்? எதை கொண்டு? நன்மையை கொண்டு முறையடியுங்கள். தீமையை துவேஷத்தால் அல்ல, தீமையை வெறுப்பால் அல்ல, தீமையை கோபத்தால் அல்ல, தீமையை அந்த மக்களையும் அழித்தொழிக்கின்ற எண்ணத்தால் அல்ல, எண்ணத்தால் அல்ல. கண்ணியத்துக்கு இது இஸ்லாத்துடைய இயற்கை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஈமானை குறித்து நாம் என்ன கருதுகிறோம்? ஈமான் என்றால் என்ன? மக்தப் மர்சாக்கள் சொல்லி தருவார்கள். இஸ்லாம் காரியங்கள் 5, ஈமான் காரியங்கள் எத்தனை? 6 என்று சொல்லி தருவார்கள். ஆனால் ஈமான் காரியங்கள் 6 உண்மைதான். அந்த ஈமான் 6ஓடு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த பிரபலமான ஆதாரபூர்வமான நபிமொழி என்ற அல் ஈமானு
பிதுஉன் வ ஸபூன ஷுஅபா. ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. அதில் உயர்ந்த கிளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். மிக தாழ்வான கிளை இமாத்தத்துல் அதா அனி தரீகி. பாதையில் நோவினை தருகின்ற பொருட்களை என்னது? நீக்கி தள்ளுவது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நபிமொழிய. பாதையில் நோவினை தருகின்ற பொருட்களை நீக்கி தள்ளுவது பார்ட் ஆஃப் ஈமான். ஈமானின் ஒரு பகுதி என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எந்த மதம் சொல்லும் உன்னிடத்தில் உண்மையிலேயே மதம் குறித்த மார்க்கம் குறித்த நம்பிக்கை ஈமான் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாதையில் நோவினை தருகின்ற பொருட்களை பார்த்தும் பார்க்காமல் சென்றால் உன்னிடத்தில் குறைந்த அளவுக்கு கூட ஈமான் மிக கம்மியாக இருக்கு. யோசிச்சு பாருங்க. எந்த மதம் சொல்லித்தரும் நமக்கு? எந்த மார்க்கம் சொல்லித்தரும்? பாதையில் நோவினை தருகின்ற பொருட்களை நீக்குவது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொல்லித்தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய அருமையை சொல்ல யோசித்து பாருங்கள் இல்லையா? எனவே பாதையில் நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா, பாதையில் நோவினை தருகின்ற பொருட்களை நீக்குவது ஈமான் என்று சொன்னால் பாதையில் நோவினை தருகிற பொருட்களை போடுவது என்னது? ஈமானுக்கு எதிர்ப்பதம் என்னது? நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சொன்னா நீங்க விடவும் மாட்டீங்க, யாரும் விட மாட்டோம். குஃபர் ஒருத்தன் குப்பையை தொட்டி. ஆனா நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள்? சில நல்ல பகுதிகளை தவிர, எனக்கு இந்த பகுதிகளை குறித்து அவ்வளவாக தெரியாது, சென்னை போன்ற பகுதிகள், பெருநகரங்களில் நீங்கள் பார்க்கலாம், திருச்சி போன்ற பகுதிகள், முஸ்லிம்கள் குப்பைகளை கொண்டு வருவார்கள் குப்பை தொட்டியில் போடுவதற்காக. ஆனா அங்கே இங்கேயும் பார்ப்பாங்க, திருடர் மாதிரி பார்ப்பாங்க, பக்கத்துல கொண்டு வந்து குப்பை தொட்டில போடாம கரெக்டா எங்க போடுவாங்க? குப்பை தொட்டி வெளியே போடுவாங்க. யோசித்து பாருங்கள் நம்முடைய சமூகம் எப்படி இருக்கிறது. முஸ்லிம்கள் வாழுகின்ற பகுதிகளை நீங்கள் குப்பை மேடுகளாக காட்சி தருகிறது. சொல்றாங்க நோவினை தருகிற பொருட்கள் நீக்குங்க பாதி ஈமான் என்று. நாம மேலும் மேலும் ஈமான் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதை போல நம்முடைய நடவடிக்கையில் இருக்கிறது. எவ்வளவு தூரம் அது தொந்தரவு தரும், எத்தனை மக்களுக்கு தொந்தரவு தரும். எங்கே நற்கர்மங்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில் பதிவு செய்யப்பட்ட இந்த நிகழ்வு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவில் இஷா தொழுகை முடித்ததற்கு பின்பு வீட்டுக்கு வந்துவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறினார்கள். தீப்பந்தம் தெரியுமில்ல, ஒரு இரவு வெளிச்சம் கிடையாது. அப்ப தோழர்கள் தொழுகை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வேகமாக வெளியே வருகிறார்கள் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன இது? ஏன் தீப்பந்தம் ஏந்தி வருகிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இஷா தொழுகை முடித்துவிட்டு வருகிற போது எச்சில் துப்பினேன். பொதுவாக எச்சில் துப்பினால் மண் போட்டு மூடுவார்கள். நான் எச்சில் துப்பினேன், மண் போட்டு மூட மறந்து விட்டேன். எனவே இந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு எச்சில் துப்பிய இடத்தை தேடுகிறார்கள், குனிந்து குனிந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள், இதெல்லாம் நமக்கு அற்பமான விஷயம். எப்படி பாடம் நடத்தி இருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னர் பார்த்தார்கள், அந்த இடத்தை மண் போட்டு மூடினார்கள். பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று என்னுடைய வினைப்பட்டியல், நன்மை தீமை எழுதுகிற வினைப்பட்டியலில் ஒரு தீமை எழுதப்படுவதில் என்னை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்க, நாம கண்ட இடத்துல எச்சில் துப்புறது. எவ்வளவு பெரிய தீங்கு நாம் இழைத்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கண்ட இடத்துல பிளிச்சுன்னு ஒரு லாட்ஜுக்கு போக முடியல, ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போக முடியல, கண்ட இடத்துல எச்சில் துப்பி நாசம் பண்ணுகிறோம். ஏன்? ஈமானுடைய ஒரு பகுதி இது, எச்சில் துப்பாமல் இருப்பது. ஏன் நம்ம வீட்டு நடுகால நம்ம எச்சில் துப்புவோமா? எப்படி அது நமக்கு மனம் வருகிறது? இல்ல படுக்கறையில பெட்ரூம்ல நம்ம எச்சில் துப்புவோமா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய. இல்லை, ஒரு முஸ்லிமுடைய நடவடிக்கைகளோட முஸ்லிம் என்று எடுத்து காட்ட வேண்டும் குறைந்தபட்சம். ஆம், ஈமானுடைய பகுதி. நாம் வாழுகின்ற நாட்டை நல்ல நாடாக மாற்றுவதற்கான முயற்சி. பிராமணர்கள் வசிக்கின்ற பகுதியில் நீங்கள் பாருங்கள், என்ன அவர்கள் ஸ்பெஷல் போர்ஸ் போட்டு அந்த பகுதியை சுத்தம் செய்கிறார்களா? அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இது குறித்து நாம் யோசிக்க வேண்டும். ஆம், இது குறித்து யோசிக்க வேண்டும். நற்கர்மங்கள் ஆற்றுவது என்பது மகத்தான பெரிய பெரிய பணிகளை செய்ய வேண்டும் എന്നല്ല. மக்களுக்கு தொந்தரவு தருகிற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, முடிந்தால் கண்டுகொள்ளாமல் போகிறோமே இல்லையா? பனி இஸ்ரவேலருடைய ஒரு வரலாற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். என்ன செய்தார்? பனி இஸ்ரவேலர்கள் ஒரு பாதையூடாக சென்று கொண்டே இருந்தால் ஒரு மரத்துடைய கிளை தாழ்வாக இருந்தது. மக்கள் சென்று வருவதற்கு அது மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்தது, இடையூறாக இருந்தது. மக்கள் ஆனாலும் குனிஞ்சுதான் போயிட்டு இருந்தார். ஒருவர் மட்டும் முன் வந்தார். இது மக்களுக்கு தொந்தரவு தருகிறது. எனவே இந்த மரக்கிளையை வெட்டிவிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன் என்று நினைத்தார். வீட்டுக்கு சென்றார், கோடாரி எடுத்து வந்தார், அதை வெட்டினார், அப்புறப்படுத்தினார். மக்கள் சுதந்திரமாக எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நடமாடினார்கள்.
இது முன்னர் காலத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சுவனத்தை எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. சுவனத்துடைய மரக்கிளையில் ஒருவர் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தார். நான் யார் என்று கேட்டேன். அந்த மரக்கிளையை வெட்டிய மனிதர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். ஒரு செயலின் காரணத்தால் அல்லாஹ் தஆலா மகத்தானவன். உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து, உங்களுடைய நிய்யத்தை பொறுத்து அல்லாஹ் தஆலா எப்படி கூலி கொடுக்கிறான் நீங்கள் பாருங்கள். எனவே மக்கள் சேவை என்பது ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு நல்ல செயல் என்று இஸ்லாம் விட்டுவிடவில்லை. அதை மாறாக சிலபோது நான் சொல்கிறேன், சிலபோது சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற ஒரு பண்பாக அது மறுமையில் மாறலாம். ஆம் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே நீங்கள் இரண்டாவது ஒரு நாட்டை நல்ல நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் நற்கர்மங்கள் ஆற்றுங்கள், நற்பணிகள் ஈடுபடுங்கள், மக்கள் சேவையில் ஈடுபடுங்கள். நீங்கள் பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, சதக்காவுடைய பட்டியலை இஸ்லாம் சதக்கா என்று சொன்னாலே பெரும்பாலான மக்களுடைய உள்ளத்தில் என்ன? ஒரு காசு பணம் இல்லையா? காசு பணம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய சதக்காவுடைய பட்டியல் என்ன? தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பது தர்மம். அப்படித்தானே சதக்கா? தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பது தர்மம், முகவரி தெரியாதவனுக்கு முகவரி சொல்லிக் கொடுப்பது தர்மம், உன்னுடைய வாகனத்தில் பிறரை ஏற்றி சொல்லுவது தர்மம், முதியோருக்கு உதவுவது தர்மம், காயமுற்றவனுக்கு கண்ணீர் துடைப்பது ஒரு தர்மம், துன்பப்பட்டவனுக்கு ஆறுதல் கொடுப்பது தர்மம், அடுத்த சகோதரனை புன்முறுவல் பூத்த நிலைமையில் பார்ப்பது தர்மம் இல்லையா? தபஸ்ஸுமுகலி வஜ்ஹிஹி கலக சதக். நாம சிரிக்கிறதுக்கு கூட யோசிக்கிறோம் அப்பா இல்லையா? இதெல்லாம் தர்மத்துடைய பட்டியல், இதெல்லாம் நற்கர்மங்களில் வரும். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா யாரோடு இருக்கிறான்? இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். இறையச்சம் உடையவர்களோடும் யார் அடுத்தவருக்கு நற்கர்மங்கள் ஆற்றுகிறாரோ அவர்களோடும் அல்லாஹ் இருக்கிறான். முஹ்ஸின் என்று சொன்னால், இஹ்சான் என்று சொன்னால் சிலபோது பெர்ஃபெக்ட் என்று சொல்லலாம், முழுமையாக நற்கர்மங்கள் ஆற்றும். ஒரு மோமின் எப்போதுமே ஒரு தேனியை போன்றிருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹனிபி ஒரு தேனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஃமினு கன்னஹ்லா, ஒரு மோமின் ஒரு தேனியை போன்று தான் இருப்பான். அகலத்து தய்யிப வ வலஅத்து தய்யிப ஃபலம் துக்ஸிர் வலம் துஃஸித். அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு தேனியை நீங்க பாருங்க, மரத்துக்கு மரம் தாவுகிறது, பூவுக்கு பூவு பாய்ந்து செல்கிறது. எந்த மரத்தையாவது ஒடித்திருக்கிறதா? எந்த மரக்கிளையாவது ஒடித்திருக்கிறதா? தேனி ஒரு பூவில் தேன் எடுக்கிறது என்று சொன்னால் எந்த பூவாவது நாசமடைகிறதா? எந்த பூவாவது சேதமடைகிறதா? எந்த பூவாவது பழுதடைகிறதா? ஒருபோதும் கிடையாது. தேனை எடுத்து விட்டால் தேன் எடுக்கப்பட்ட பூவா தேன் எடுக்கப்படாத பூவா என்று கூட பிரித்தறிக்க முடியாது. எனவே ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டும்? தேனியை போன்று இருக்க வேண்டும். நல்லதை எடுத்துக் கொள்கிறான், யாரையும் நாசம் செய்ய மாட்டான், யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டான். பின்னர் நல்லதே வெளிப்பட வேண்டும் அவரிடமிருந்து. கெட்ட சொல் கெட்ட செயல் வெளிப்படக்கூடாது. நாம இதெல்லாம் எப்ப யோசிக்க போறோம்? யோசித்து பாருங்கள். நாம நமக்குள்ளே அடிச்சுட்டுல கிடக்கிறோம் இல்லையா? நாம நமக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி நல்ல நாட்டை குறித்து எங்க யோசிப்பது? கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இதை குறித்து நாம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அர்ஹமு உம்மதி லி உம்மதி யார்? அபூபக்கர். என் சமூகத்திலேயே என் சமுதாய மக்கள் மீது அதிக கருணை காட்டக்கூடியவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா யார்? அஷரத்துல் முபஷ்ஷரால டாப் 10ல டாப்ல இருக்கிறவர். அப்படித்தானே? வாழுகிற காலத்திலேயே சொர்க்கம் உண்டு கன்ஃபார்ம் என்று உறுதியாக கூறப்பட்ட ஒரு நபர். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த நமக்கு 2019 இந்த காலத்துல வாழக்கூடிய இந்த நபர்களுக்கெல்லாம் சொர்க்கம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சப்போஸ் சொல்லி இருந்தால் நாம் இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கவே மாட்டோம், நோன்பு வைக்க மாட்டோம், தொழமாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தூரம் சுப செய்தி சொல்லப்பட்ட பின்பும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நீங்கள் பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா நீங்கள் பாருங்கள், மக்கள் சேவையில் எப்படி தொடர்ந்து ஈடுபட்டார்கள் இல்லையா? தொடர்ந்து ஈடுபட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கேட்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு, இன்று நோன்பு வைத்தது யார்? சுன்னத்தான நோன்பு. இன்று ஒரு ஜனாசாவை கலந்து கொண்டது யார்? ஒரு நோயாளி. எல்லாவற்றுக்கும் ரசூலுல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அபூபக்கர் என்ன செய்வார்? கை உயர்த்துவார். யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. இந்த நற்பண்புகளில் ஏதேனும் ஒரு பண்பை ஒருவர் தொடர்ந்து கடைபிடிக்கிறார் என்று சொன்னால் அந்த பண்பு எழுதப்பட்ட வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கேட்டார். வஹல் துஅஹது மின்னா குல்லிஹா யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துடைய 8 வாசல்களிலிருந்து ஏதேனும் ஒரு வாசல் வழியாகத்தான் எல்லோரும் அழைக்கப்படுவார்களா? அல்லது யாராவது அந்தந்த குறிப்பிட்ட ஒரு செயலை செய்த மனிதர் அந்த வாசல் வழியாகத்தான் அழைக்கப்படுவாரா? அல்லது சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டு சோனவாசிகள் சொர்க்கத்திற்கு அந்த வாசலுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு எந்த வாசல் வழியாக வேண்டும் என்றாலும் நுழை என்று சொல்லுகிற பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? யாருக்காவது கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்?
வான அர்ஜு மின்க், நான் அர்ஜு அன் தக்கூன மின்ஹும், ஆம் அவர்களிலிருந்து ஒருவராக நீர் ஆகுவீர் என்று நான் நம்புகிறேன். யாரை பார்த்து சொன்னாங்க? அபு. எவ்வளவு பெரிய பாக்கி, எவ்வளவு பெரிய பாக்கி. ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்களில் ஒரு துஆ தான் அல்லாஹும்ம ஜல் அபா பக்ர மஅ தரஜதி ஃபில் ஜன்னah. யோசித்து துஆ, பெருமானுடைய துஆக்களை எடுத்து, யா அல்லாஹ் சுவனத்தில் எனக்கு எந்த அந்தஸ்தை தர இருக்கிறாயோ அதே அந்தஸ்தை அபூபக்கருக்கும் வழங்குவாயாக. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே நாம் வாழுகின்ற பகுதியில் நற்கர்மங்களால் நல்ல நாடாக நாம் மாற்ற வேண்டும். ஆம், சுமாமா இப்னு அசாலுடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். சுமாமா யமாமா என்ற பகுதியுடைய பிரபலமான அரசர்களில் ஒருவர் சுமாமா இப்னு அசால். ஹிஜ்ரி 6ஆம் வருடம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், இஸ்லாத்தை குறித்த செய்தியை சொன்னார்கள். ஆனால் சுமாமா என்ன செய்தார்? இஸ்லாத்தின் மீது கொண்ட வெறுப்பால், துவேஷத்தால், கோபத்தால், நபிகளார் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட கோபத்தால் அந்த கடிதத்தை கிழித்து வீசினார். முதல் தவறு. யாரும் கடிதத்தை எல்லாம் கிழித்து வீச மாட்டாங்க, எதிரியாக இருந்தால் கூட. கடிதத்தை கிழித்து வீசினார். கடிதத்தை கொண்டு சென்ற தூதரை கொன்றார். இரண்டாவது தவறு. மூன்றாவது, சுமாமா கோபத்தின் உச்சிக்கே சென்று முகம்மதை கொல்பவருக்கு இவ்வளவு பரிசுத்தம் என்று அறிவித்தார். முப்பெரும் தவறுகளை செய்கிறார். என்னெல்லாம் செஞ்சார்? என்ன செஞ்சார்? கடிதத்தை கிழித்து வீசினார். எதிரி அந்த தூதரை என்ன செய்தார்? கொலை செய்தார். மூன்றாவது, அறிவிப்பு செய்கிறார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அருமை சகோதரர்களே, அன்றைய காலத்தில் கூட உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் செல்வார்கள் எதிரிகள், குறைஷிகள், அரபுகள் எல்லாம் சொல்வார்கள். இந்த சுமாமா இந்த விஷயம் நடந்ததற்கு பின்னால் தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆயுதங்கள் தடுத்த நிலைமையில் உம்ராவுக்கு செல்வதற்கு முடிவு செய்கிறார். மதீனாவினூடாக கடந்து செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மதீனாவில் ஆபத்து சூழ்கிறது என்பதற்காக மதீனாவுடைய எல்லையில் காவல் காக்குமாறு நிறுத்தியிருந்தார்கள். இந்த சுமாமாவுடைய ஆதரவாளர்கள் ஆயுதங்களோடு மதீனாவை கடந்து மக்காவுக்கு செல்ல முற்படுகிற போது கைகலப்பு ஏற்படுகிறது. கைகலப்பு ஏற்படுகிற சஹாபாக்களுக்கும் சுமாமாவுடைய சின்ன படைக்கும் கைது செய்து அழைத்து வந்து விடுகிறார்கள். யாரை? யாரை? சுமாமாவை, சுமாமா இப்னு அசாலை. யார் என்று தெரியாது சஹாபாக்களுக்கு. மதீனாவில் மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் அடைத்து வைக்கிறார்கள், கைது செய்து கட்டி வைக்கிறார்கள். பெருமானார் இடத்துல, யார சொல்லலாம், கொஞ்சம் ஆட்களை நாங்கள் பிடிச்சிட்டு வந்திருக்கோம், வந்து பாருங்க என்றார்கள். பெருமானார் வந்து பார்த்தார்கள். விழி விரிந்தது பெருமானாருக்கு ஆச்சரியத்தால். தோழர் இடத்தில் கேட்டார்கள், யாரை நீங்கள் கைது செய்து அழைத்து வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? யாரை? யார சொல்லலாம், சுமாமா என்ற யமாமா பகுதியுடைய பேரரசரை நீங்கள் கைது செய்து வந்திருக்கிறீர்கள். யார்? கடிதத்தை கிழித்து வீசிய அரசரா? ஆம். தூதரை கொண்ட அரசரா? ஆம். உங்களை கொல்ல வேண்டும் என்று பொது அறிவிப்பு செய்த அரசரா? ஆம். எங்களுக்கு தெரியாது யார சொல்லலாம் யார் என்று. என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ், கொன்றொழியுங்கள், எதிரி பழிக்கு பழி வாங்குங்கள், மிச்சம் மீது வைக்க கூடாது என்றல்லவா பெருமானார் சொல்லி இருக்க வேண்டும். அப்படியே சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் கைதி கண்ணியமானவர், எனவே அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் தன்னுடைய வீட்டிலிருந்து அவருக்கு உணவு வழங்குவார்கள். ஒட்டகத்திலிருந்து கறந்த ஃப்ரெஷ்ஷான மில்கை, ஃப்ரெஷ் பாலை சுமாமாவுக்கு அனுப்புவார்கள். முதல் நாள் சுமாமா கைது செய்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்வார்கள். சுமாமாவிடத்தில் கேட்பார். சுமாமா சிரித்தவார் கேட்பார், சுமாமா மா இந்த கே சுமாமா மா இந்த கெண்டால் என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சுமாமா? என்ன விஷயம்? சும்மா ஜாலியா சும்மா சர்வ சாதாரணமா கேட்பார்கள். சுமாமா கோபத்தோடு சொல், யா முஹம்மதே, என்னை கொல்லுவதாக இருந்தால் நீர் பழிக்கு பழி வாங்குவீர். எனக்கு பின்னால் ஒரு பெரும் படை இருக்கிறது. என்னை மன்னித்தால் நான் நன்றியுடனாக இருப்பேன். இல்லை, உமக்கு பணம் தான் வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேண்டும் என்றாலும் கேளும் தருகிறேன் என்று சொல்வார். 3 விஷயங்களை சொல்வார். ரசூலுல்லாஹ் கேட்டு வேணும் சொல்ல மாட்டார். ரசூலுல்லாஹ் அப்படி போயிருவாங்க. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பெருமானார் வீட்டை விட்டு வெளியே வருகிற போதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்பான், யாமா இந்த சுமாமா சிரிச்சுட்டே கேட்பான், என்ன விஷயம் சுமாமா, எப்படி இருக்கிறார்? முஹம்மதே, என்னை கொல்வதாக இருந்தால் இதுதான் சொல்வார், என்னை கொல்வதாக இருந்தால் பழிக்கு பழி வாங்கப்படுவீர். என்னை விடுதலை செஞ்சா நன்றி, உமக்கு பணம் வேணும்னா கேளு. இது 5 வேளை நடக்கும். 2வது நாள் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன விஷயம் சுமாமா? முதல் நாளை விட சற்று வீரியம் குறைந்தது. அதே பதிலை சுமாமா சொல்வார். 3வது நாள் கண்ணியத்துக்குரிய அருமை சொல்வார், அதே போன்று நடந்தது. அதே பதிலை சுமாமா சொன்னார். 4வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவிடத்தில் கேட்டார், சுமாமா என்ன விஷயம்? அதே போல சொன்னார் சுமாமா. ரசூலுல்லாஹ் தோழர்களை அழைத்தார், வாருங்கள், சுமாமாவுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள், அவர் சுதந்திரம் கிடைக்கிறது, அவருக்கு அவர் சுதந்திரம் கொடுக்கப்படுகிறார், எங்கு வேண்டும் என்றாலும் செல்லட்டும். முடிஞ்சது விஷயம். ரசூலுல்லாஹ் சென்றார்கள். சற்று நேரம் சுமாமா என்ன செய்தார்? சுமாமா அமைதியாக இருந்தார். தோழரிடத்தில் கேட்டார்,
குளிக்கின்ற பகுதி எங்கே இருக்கிறது? ஜன்னத்தில் பக்கியை சுட்டி காட்டினார். ஜன்னத்தில் பக்கி அந்த பேரித்தம்பள மரங்களும் கிணறுகள் எல்லாம் இருக்கும். சென்றார், குளித்தார், திரும்பி வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்றார்கள். அரபம் கேட்டு திரும்பி பார்த்தார்கள். சுமாமா ஈரை உடையோடு நிற்கிறார்கள். அதுவரை முஹம்மதே முஹம்மதே என்று அழைத்தவர் யா ரசூலல்லாஹ் உங்கள் கரங்களை நீட்டுங்கள் என்று யா ரசூலல்லாஹ் என்று அழைக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை மொழிகிறார். பின்னர் அந்த பெருமானாருடைய கரங்களை பிடித்தவாறு சுமாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். யா ரசூலல்லாஹ் 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ் நான் இந்த மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நான் அதிகம் வெறுத்த ஒரு நகரம் உண்டு என்று சொன்னால் அது மதீனா. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இப்போது இந்த உலகத்திலே நான் அதிகம் நேசிக்கின்ற ஒரு பகுதி, ஒரு நகரம் இருக்கிறது சொன்னால் அது மதீனா. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே நான் அதிகம் வெறுத்த ஒரு மார்க்கம் உண்டு என்று சொன்னால் அது இஸ்லாம். இப்போது நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், வல்லாஹி சும்மா வல்லாஹி இந்த உலகத்திலே நான் அதிகம் நேசிக்கின்ற ஒரு மார்க்கம் இருக்கிறது சொன்னால் அது இஸ்லாம். மூன்றாவதாக ஒன்றை சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இந்த மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அதிகம் வெறுத்த ஒரு முகம் உண்டு என்று சொன்னால் அது உங்களுடைய முகம்தான். அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மீண்டும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த உலகத்திலே இப்போது நான் அதிகம் நேசிக்கிற ஒரு முகம் உண்டு என்று சொன்னால் அது உங்களுடைய முகம்தான் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி காட்டினார். பின்னர் பெரிய ஒரு சஹாபியாக மாறினார், பேரரசர். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த 3 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை சுமாமாவுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்? எத்தனை முறை எடுத்து சொன்னாங்க? பயான் கிளாஸுக்கு கூட்டு போனாங்களா? இத மாதிரி பயான் கிளாஸுக்கு, தர்பியா வகுப்பு, குர்ஆனுடைய ஆயத்துக்களை, ஹதீஸ்களை, தர்பியா வகுப்பு, தஸ்கியா வகுப்பு, கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், தராவீஹ், தொழுகைனும் எதுவும் கிடையாது. எப்படி சுமாமா இஸ்லாத்தை ஏற்றார்? எப்படி ஏற்றார்? எப்படி ஏற்றார் சொல்லுங்க? நல்ல நடத்தை, நல்ல நடத்தை, எதிரியாக இருந்தாலும் நன்னடத்தை மூலமாக. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இதுதான் இது நமக்கு தேவைப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பண்பாடு தான் நமக்கு தேவைப்படுகிறது. எனவே ஒன்று, நாம் ஆளுகின்ற பகுதியில் அமைதிக்காக வேண்டி நாம் பாடுபட வேண்டும். இரண்டாவது, நற்கர்மங்கள் ஆற்ற வேண்டும். ஆம். மூன்றாவது, கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, அது எல்லோருக்கும் தெரியும், நாம் ஏற்றுகின்ற சத்திய இஸ்லாத்தை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். சத்தியத்தை சத்தியம்தான் என்றும், அசத்தியம் என்றால் அது அசத்தியம் என்றும் எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் உடனடியாக லாரியாக இஸ்லாத்துல வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல. இன்னைக்கு சொல்லி நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற பண்பு நமக்கு இருக்கு, கடமை நமக்கு இருக்கிறது இல்லையா? எடுத்து சொல்வது நம்முடைய கடமை, நேர்வழி காட்டுவது அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அருமை சோழே, இதை குறித்து நான் அதிகம் சொல்லவில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும் என்ற காரணத்தால். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சோழே, நீங்கள் பாருங்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிகைரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி, பிரபலமான ஒரு நபிமொழி இல்லையா? தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை ஒருவர் முழுமையாக ஈமான் கொள்ள முடியாது. இது நபிமொழி தானே இல்லையா? இந்த மார்க்கத்தை நாம் எனக்கு நேசிக்கிறேன், நான் எனக்கு நேசிக்கிறேன், நாம் நமக்கு நேசிக்கிறோம். என்னுடைய சகோதரருக்கு, என்னுடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு சகோதரனுக்கு நான் நேசிக்க வேண்டாமா? இந்த ரசூலை நான் நேசிக்கிறேன், என்னுடைய சகோதரனுக்கு இந்த குர்ஆனை நான் நேசிக்கிறேன், என்னுடைய சகோதரனுக்கு அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரர் வேறு யாரையெல்லவோ வணங்கி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய மஹ்ஷர் பெருவழி நிறுத்தப்பட்டு நம்முடைய பகுதியில் வாழுகின்ற மக்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்பட்டு நாம் சொர்க்கத்துக்கு செல்லுகிற போது அந்த மக்கள் நம்மை சுட்டி காட்டினால், இறைவா இந்த மனிதர், இந்த அப்துல் ரஸாக்கும் இந்த நூஹும் இவர்கள் எல்லாம் என்னோடு தான் வாழ்ந்தார்கள், ஆனால் எனக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லவில்லையே, நான் மட்டும் நரகம் செல்கிறேன், அவர் சொர்க்கம் செல்கிறாரே, நானா பொறுப்பு, இவர்கள் எடுத்து சொல்லவில்லையே என்று நம்மை சுட்டி காட்டினால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ல. எனவே நாம் வாழுகின்ற பகுதியை நல்ல பகுதியாக, நல்ல நாடாக மாற்றுவது நம்முடைய பொறுப்பு. நல்ல நாடாக மாற்றுவதற்கான முயற்சி நாம் ஈடுபட வேண்டும். அவ்வாறு நாம் முயற்சியில் ஈடுபட்டால் பல்தத்துன் தய்யிப, நல்ல நாடு, பின்னர் ரப்புன் கஃபூர். என்ன சம்பந்தம் இதற்கு? என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? சூரத்து சபவுடைய தூய தேசம் மன்னிக்கும் இறைவன். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், யார் தான் வாழுகின்ற பகுதியை, தான் வாழுகின்ற நாட்டில் அமைதிக்காக வேண்டிய தூய தேசத்திற்காக வேண்டிய பாடுபடுகிறாரோ அவர் தன்னுடைய இறைவனை மன்னிக்கும் இறைவனாக மறுமையில் பெற்றுக் கொள்வார். ஒற்றை வரி, அவ்வளவுதான். ஆம், அவர் மன்னிக்கும் இறைவனாக மறுமை நாளில் பெற்றுக் கொள்வார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அதுதானே நம்முடைய நோக்கம். கண்ணியத்துக்குரிய அருமை, இது முஸ்லிமுடைய கடமை. இது ஒரு இயக்கத்துடைய செய்தி அல்ல. நான் இப்போது சொன்னது ஒரு இயக்கத்துடைய செய்தி அல்ல, ஒரு கொள்கை சார்ந்த மக்களுடைய செய்தி அல்ல, ஒரு சங்கத்துடைய செய்தியோ
ஒரு இயக்கம் சார்ந்தோட செய்தியோ அல்ல, மாறாக இது இஸ்லாத்துடைய செய்தி. இந்த செய்தியை யாராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அப்போது கூட நீங்கள் வெறுப்பை காட்டாதீர்கள். துவேஷம் வேண்டாம், கோபம் வேண்டாம். எப்போதாவது திருந்தலாம், யோசிக்கலாம். ஏன் தெரியுமா கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஒரே நேரத்தில் தான் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள். அப்படித்தானே? ரெண்டு பேரும் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், ஒரே சமவயதுடையவர்கள். யார் முதல் இஸ்லாத்தை ஏற்றார்? அபூ சுஃபியான் 20 வருடங்களுக்கு பின்னால். 20 வருடங்களுக்கு பின்னால். நாம் சொல்லுகிற இந்த கருத்தை சிலர் ஏற்கலாம் உடனடியாக, சிலர் மறுக்கலாம். வேகம் கொள்ள வேண்டாம், துவேஷம் அடி கொள்ள வேண்டாம், வெறுப்பை பகைக்க வேண்டாம், வெறுப்பை விதைக்க வேண்டாம். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இது இஸ்லாம் சொல்லுகிற செய்தி. இந்த செய்தியை தாங்கி நிற்கிற சமூகம் தான் தூதுத்துவ சமூகம். ஆம், நாம் தான் குந்தும் கைர உம்ம உஹ்ரிஜத் லின்னாஸ். இது மிகச் சிறந்த சமூகம் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. எனவே இந்த நேரத்தில், இந்த நல்ல நாளில், இந்த நல்ல நேரத்தில் இந்த செய்தியை யார் ஒருவர் தாங்கி இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்கிறாரோ, இந்த செய்தி உண்மைதான் என்று சொல்கிறாரோ, அவர் உண்மையில் இந்த உரையின் மூலம் கிடைத்த வெற்றியாகவே அது இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நம்முடைய பேச்சால், நம்முடைய சொல்லால் நாம் வாழுகின்ற பகுதியை நல்ல நாடாக, நல்ல பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நம்மிடமிருந்து அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற, அமைதிக்கு பங்கம் ஏற்படுகிற எந்த சொல்லும் எந்த செயலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கேட்டவற்றை கேட்டவன்படி நடப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்.